ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னா எவனுக்கோ வலிக்குதான். ஏன் வலிக்குது? ஜோசப் விஜய்ன்றதானே முதல்வர் விஜய் அவர்களோட உண்மையான பேரு. உண்மையான பேரை தானே அவர் வச்சிருக்கிறாரு. ஏதாவது பொய்யான பேரை வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு வச்சிருக்கிறாரு. சும்மா எதாட்டாலும் குத்தம் சொல்ல வேண்டியது. பேசினா தப்பு, பேசலனா தப்பு, மூச்சு விடலனா தப்பு, மூச்சு விட்டா தப்பு. பைத்தியங்களாடா நீங்க? யார் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் சும்மா வளரிட்டு இருக்கீங்களோ உங்கள்ட்ட எல்லாம் கேட்கிறேன். நல்லா நேர்மையா தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறார் விஜய் அவர்கள். நல்லா நேர்மையா தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டதுக்கு கிண்டல் பண்றீங்க. ஏன்டா கிண்டல் பண்றீங்க? இல்ல எனக்கு என்னன்னே புரியல. பட்டு வேஷ்டி பட்டு சட்டை நம்ம தமிழர்களோட பாரம்பரிய உடை தானே, அதை தானே அவர் போட்டிருக்காரு. ஒரு விஷயம் நான் அந்த வீடியோல சொல்லிடுறேன், ஓகே? முதல்வர் விஜய் அவர்களை யார் ஒருத்தர் கேலி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் மக்கள் அவங்கள என்ன கேட்டகரியில் வச்சிருக்காங்க தெரியுமா? சூரியனை பார்த்து அது ஏதோ ஒன்று குலைக்குமே, அந்த குலைக்கிற கேட்டகரியில தான் அவங்க வச்சிருக்காங்க. நீங்க அந்த குலைக்கிற கேட்டகரியிலே இருக்க போறீங்களா, இல்ல கொஞ்சம் மான மரியாதை சுடுசொன்னோட மனிதர்களோட கேட்டகரிக்கு வர போறீங்களான்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க இப்படி பேச பேச அவரை நக்கல் அடிக்க இந்த மாதிரி கவுண்டர் கொடுத்துட்டு போறது பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? இந்த துப்பு உங்களுக்கு தேவையா?